முக்கிய செய்திகள். புதுச்சேரி வெள்ளையனூர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் கோவில் பிரம்மோற்சவ விழா கடந்த 23ஆம் தேதி பிடாரி அம்மனுக்கு காப்பு கட்டுதலுடன் துவங்கியது. தொடர்ந்து பிடாரி அம்மன் ரிஷப வாகனம், மயில் வாகனம், தங்க ரிஷப வாகனம், இந்திர விமானம் ஆகியவற்றில் எழுந்தருளி அம்மன் வீதியுலா சென்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்திற்கான கொடியேற்ற நிகழ்வு கடந்த 31ஆம் தேதி துவங்கியது. தொடர்ந்து திருக்காமேஸ்வரர் வெள்ளி ரதத்தில் எழுந்தருளி பாரிவேட்டை நடைபெற்றது. பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று திருத்தேரோட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், தேனி ஜெயக்குமார், சாய் சரவணகுமார், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் தேரினை வடம் பிடித்தெழுத்து துவக்கி வைத்தனர். தேரோட்டத்தில் கலந்து கொண்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கோவிந்தா என்ற கோஷத்துடன் பக்தி பரவசத்துடன் தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். தேரானது 4 மாட வீதிகள் வழியாக சென்று மீண்டும் கோவில் பிரகாரத்தை வந்தடைந்தது. தேரோட்டத்திற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். அவனைத் தொடர்ந்து முன்னாள் எம்எல்ஏ நடராஜன் அறக்கட்டளை சார்பில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற அன்னதான விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு அன்னதானத்தை துவக்கி வைத்தார். தொடர்ந்து மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவன சார்பாக தேரோட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அதன் நிறுவன தலைவர் ரவிக்குமார் தலைமையில் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கி கொண்டாடினர். ஓசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தானத்தை சார்ந்த அருள்மிகு தர்மராஜா உடனுரை அருள்மிகு திரௌபதியம்மன் ஆலய திருப்பணிக்கு ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சாய் ஜி சரவணகுமார் 3 லட்சம் ரூபாய் நன்கொடையை கோவில் நிர்வாக அதிகாரி நித்யலட்சுமியிடம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், கட்சி நிர்வாகிகள், முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார், ஹரிஹரி, நமோ நாராயணன், பன்னீர், கணபதி, நாகராஜன், முருகன், பாலு, பழனி, முரளி, உலகு, அமுது, மல்லிகா உட்பட ஊர் பெரியோர்கள், இளைஞர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுவை தேவர் பேரவையின் 42ஆம் ஆண்டு முப்பெரும் விழா புதுவை அண்ணா சாலையில் அமைந்துள்ள ஹோட்டல் ராம் இன்டர்நேஷனலில் ஞாயிற்றுக்கிழமை மாலை சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவானது முத்தேன் மொழி செல்வி சிவஸ்ரீ அவர்களின் இசை நிகழ்ச்சியுடன் துவங்கியது. லக்ஷ்மண தேவர் அவர்கள் வரவேற்புரையாற்றினர். தலைவர் US தனபாலன் அவர்கள் தலைமை தாங்கினர். பேரவை கௌரவ தலைவர் ரத்னசாமி முருகேசன் அவர்கள் முன்னிலை வகித்தார். மேற்படி விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அவர்கள் கலந்து கொண்டு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திரு உருவப்படத்தை திறந்து வைத்து 2023-24ஆம் ஆண்டிற்கான கல்வி விருதுகள் வழங்கி வாழ்த்துரை வழங்கினார். மேலும் கிங்மேக்கர்ஸ் IAS அகாடமியின் இயக்குநர் பூமிநாதன் அவர்கள் கலந்து கொண்டு நிறுவனர் மூக்கைய தேவர் அவர்களின் படத்தை திறந்து வைத்து கலை நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்புரையாற்றினர். மேலும் தேவர் பேரவையின் உறுப்பினர்கள் பலர் குடும்பத்துடன் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இரவு விருந்து வழங்கப்பட்டது. இறுதியில் செயலாளர் முருகேசன் அவர்கள் நன்றி உரை ஆற்ற விழா இனிதே முடிவு பெற்றது.
மங்கையருக்கு எமது இப்பொழுது உலக அமைதி வேண்டியும் மறைந்த நம் உறவினர் வைக்கிற போது தவிர்க்க முடியாது, போகாத இருக்க முடியாது, இல்லை போன் பண்ணியா கூப்பிடுவாங்க. அது கொண்டு ஒரு இங்கே இருக்கின்ற உறவுகள் எல்லாம் எந்த இடமாக இருந்தாலும் அவங்களுக்கு பத்திரிகை வைத்து விட்டால் அது அரசியல் தலைவர்கள் வர வேண்டும் என்று ஆவாக எதிர்பார்ப்பாங்க. அதுதான் 7 மணிக்கே வந்துடுறேன். எனக்கு விஜயவாடா நான் அப்போதான் காலை இன்னைக்கு ஒரே பிளேட் தான், விஜயவாடா சென்னைக்கு ஒரு பிளேட் தான், அது 1 மணி நேரம் லேட்டு. அதனால அங்கிருந்து வரும்போதே நான் சென்னையில் இருக்கின்ற பொழுது புதுச்சேரி காலப்பட்டு ஸ்ரீமா கடற்கரையில் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி மற்றும் FNF ஃபவுண்டேஷன் தஞ்சாவூர் அமைப்பும் இணைந்து உலக பெருங்கடல் தினத்தை ஒட்டி கடற்கரையை சுத்தம் செய்யும் பணியை செய்தனர். இந்நிகழ்ச்சியில் ரெட் கிராஸ் சேர்மன் டாக்டர் லக்ஷ்மிபதி, ஆயுட்கால உறுப்பினர்கள் பிரதேஷ், இருதயராஜ், ஆரோக்கியசாமி, நூர் சாஹிப், FNF நிர்வாகிகள் மற்றும் உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அண்ணா சாலையில் ராஜா திரையரங்கம் அருகில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு பெரியபாளையத்தம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் இன்று விமர்சையாக நடைபெற்றது. இதில் உருளையன்பேட்டை தொகுதி கழகம் சார்பாக தொகுதி பொறுப்பாளரும் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினருமான கோபால் அவர்கள் சுவாமி தரிசனம் செய்து கும்பாபிஷேக கலசம் மற்றும் தலைப்பாக்கட்டு மரியாதையை பெற்றுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி கழக செயலாளர் சக்திவேல் அவர்களுடன் வர்த்தக அணி துணைத் தலைவர் சோமசுந்தரம், சிறுபான்மையினர் அணி துணை அமைப்பாளர் ஐசக் நேசமணி, கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணை அமைப்பாளர் GN ஸ்ரீதர், அமைப்புசாரா ஓட்டுநர் அணி துணை அமைப்பாளர் வெங்கட், பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் அர்ஜுன், கிளை செயலாளர்கள் விஜயகுமார், பிரகாஷ், ராஜவேலு, SSS சரவணன், இளைஞரணி ஆனந்த், தொகுதி ITவிங் ஒருங்கிணைப்பாளர் விமல் மற்றும் கழக மூத்த முன்னோடிகள் உடன் இருந்தனர். புதுச்சேரி மாநிலம் வெள்ளையனூர் பகுதியில் தர்மபால சோழ மன்னரால் கட்டப்பட்ட திருக்காமேஸ்வரர் கோவில் உள்ளது. மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் பிரம்மோற்சவ தேர் திருவிழா 10 நாட்கள் சிறப்பாக நடைபெறும். அதன்படி இந்த ஆண்டு தேர் திருவிழா கடந்த மாதம் 31ஆம் தேதி வைகாசி 17 அன்று கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகின்றது. இதையொட்டி தினமும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலாவும் நடைபெற்று வந்தது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், சாய் சரவணகுமார், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்தெழுத்து தேரோட்டத்தை துவக்கி வைத்தனர். தேர் திருவிழாவில் புதுச்சேரி மட்டுமின்றி அருகில் உள்ள தமிழக பகுதியான கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் தேரோட்டத்தை முன்னிட்டு கோவில் மாட வீதிகளில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் திருக்கோவில் நிர்வாக அலுவலர், சிவாச்சாரியர்கள், ஆலய ஊழியர்கள், சிவனடியார்கள் மற்றும் வெள்ளையனூர் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி வெள்ளையனூர் திருக்காமேஸ்வரர் ஆலய தேர் திருவிழாவை முன்னிட்டு புதுவை மாநில பர்வத ராஜகுல சங்கத்திற்கு சொந்தமான வில்லியன் ஊரில் உள்ள செம்படவர் மடத்தில் ஒவ்வொரு வருடமும் வெள்ளையனூர் திருக்காமேஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவ திருத்தேர் திருவிழாவின் பொழுது புதுவை மாநில பர்வத ராஜகுல சங்கத்தின் சார்பில் அம்மனுக்கு 10 சேர்க்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் பர்வத ராஜகுல சங்கத்தின் சார்பாக சங்கத்தின் பொதுக்குழு உறுப்பினர் இளவழகன், ஆத்திச்சூடி சிறப்பு பள்ளி தாளாளர் சத்தியவாணன் குடும்பத்தினர்கள் அம்மனுக்கு
பட்டு சார்ந்த பட்டு, அதனைத் தொடர்ந்து சங்கத்தின் சார்பாக பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் புதுவை மாநில பர்வத ராஜகுல சங்கத்தின் காப்பாளர் பேராசிரியர் ராமதாஸ் தலைமை தாங்கினார். மேலும் விழாவிற்கு சங்கத்தின் தலைவர் ராமலிங்கம், செம்பவுடையவர் மடத்தின் தலைவர் இளங்கோவன் ஆகியோர்கள் முன்னிலை வைத்தனர். சங்கத்தின் பொதுச் செயலாளர் கணேசன், பொருளாளர் நாகலிங்கம் ஆகியோர் வரவேற்புடன் சிறப்பு அழைப்பாளராக உள்ளேனூர் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதான விழாவை துவக்கி வைத்தார். மேலும் இவ்விழாவில் சங்கத் மற்றும் செம்படவர் மட நிர்வாகக் குழுவின் அனைத்து பொறுப்பாளர்களும், புதுவை மாநில 14 கிராம பர்வத ராஜகுலம் பஞ்சாயத்தினை சேர்ந்த தலைவர்கள், கிராம பஞ்சாயத்து பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். புதுச்சேரி காராமணிக்குப்பம் ஜீவானந்தம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 1993, 1995 ஆண்டு 10ஆம் வகுப்பு பயின்ற முன்னாள் மாணவர்கள் 30 ஆண்டுகளுக்கு பின் சந்திக்கும் நிகழ்வு சந்திப்பு திருவிழாவாக கிருமாம்பாக்கம் கமலா முருகேன் திருமண மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் துவக்கமாக நண்பர் செல்வம் அவர்கள் புஷ்பாஞ்சலி வழிபாட்டுடன் நண்பர்கள் அனைவரும் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து விழாவை இனிதே துவங்கினர். மேலும் விழாவிற்கு வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர்களையும் குழுவின் தலைவர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் வரவேற்று சிறப்பு செய்தார். மேலும் நண்பர்களை ஸ்ரீனிவாசன், வெற்றிவேலன் ஆகியோரும் வரவேற்பை நிகழ்த்தினர். விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக ஜீவானந்தம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் ஆசிரியர் ஆனந்தரங்கன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். சிறப்பு விருந்தினர் முன்னாள் விரிவுரையாளர் ஆனந்தரங்கன் அவர்களுக்கு முன்னாள் மாணவர்கள் அனைவரும் இணைந்து சிறப்பு செய்து நினைவு பரிசுகளை வழங்கினர். இவ்விழாவின் நிகழ்வாக நண்பர்களின் அறிமுக நிகழ்வும், கவியரங்கமும், இன்னிசை பாடல் அரங்கமும், 90களின் விளையாட்டுப் போட்டிகளும் நடைபெற்றன. போட்டியினை நண்பர் ஜெயசங்கர், ரவி, பிரபு, குமரன் ஆகியோர் நடத்தினர். பின்னர் முக்கணிகளுடன் விருந்தும் உபசரிக்கப்பட்டது. மண்டப உரிமையாளர் சோமநாதன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்து நினைவு பரிசு வழங்கப்பட்டது. சிறப்பு விருந்தினர் உயர் திரு ஆனந்தரங்கன் ஐயா அவர்களின் பொற்கரங்களால் முன்னாள் மாணவர்கள் அனைவருக்கும் ஆசி வழங்கி விருதுகள் வழங்கி சிறப்பு செய்தார். விழா நிகழ்ச்சிகளை ஆசிரியர் மூர்த்தி அவர்களும் திரைப்பட பின்னணி பாடகர் சுனந்தன் இணைந்து தொகுத்து வழங்கினர். மேலும் இறுதியாக இருவரும் இணைந்து நன்றியுரையும் வாசித்தனர். நண்பர்கள் கவியரசன், கதிரவன், ஸ்ரீதர், கௌசல்நாதன், அமிர்தலிங்கம், தமிழரசன், சக்திவேல், சரவணன், சிவகுமார், மஞ்சினி, திருமுருகன், ராஜகுமார், சுதாகர், ஆனந்த கிருஷ்ணன், கிருஷ்ணமூர்த்தி, முருகன் மற்றும் பிறர் விழா நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து சிறப்புடன் நடத்தினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.